இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப அதிகமா பேசப்பட்டு வரும் ஒரு கண்ட்ரோவர்சி பற்றி தான் இந்த வீடியோல நாம பேசப் போறோம். ஜெயம் ரவி, ஆர்த்தி, கெனிஷா பிரான்சிஸ். இந்த 3 பேரை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும் இந்த இஷ்யூ தற்போது ரசிகர்களிடையே பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. சில பேர் ஆர்த்திக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் கெனிஷாவை டெஃபெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் சில பேர் ஜெயம் ரவியையே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? யார் சரி, யார் தவறு? இதுதான் இப்போ சோஷியல் மீடியா வில் பிகெஸ்ட் டிஸ்கஷன். கெனிஷா பிரான்சிஸ் பற்றி ஆரம்பத்துல நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவரை பலர் சிங்கர் ஆவும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆவும் தான் தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த கண்ட்ரோவர்சி வந்த பிறகு தான் அவரோட பர்சனல் லைஃப் பற்றியும் அவரோட கடந்த கால ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியும் மக்கள் அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. கெனிஷா சில எமோஷனல் வீடியோஸ்ல தன்னோட வாழ்க்கையை பற்றி ஓபன் பேசியிருந்தாங்க. People know who it is. People, the whole industry. I have met people across the globe when I traveled with Mr. Ravi Mohan for events that I have got him. Brand collaborations and stuff like that that I've been working with him. And there are so many people, random people who've come, held our hands and said, "Oh my God, thank you for saving that boy. Thank you for making that boy smile." That அந்த மாதிரி ஒரு க்ளோ நாங்க பார்த்ததே இல்ல. அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியில கூப்பிடுறதே அது வந்து whatever you all call me, that is what everybody calls everybody else who's in this picture. Just because you're going to be saying this to me, you think it's going to take me down? சின்ன வயசிலேயே அபியூஸ் ஃபேஸ் பண்ணினேன், சேஃப் சைல்ட்ஹுட் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக் சொல்லவே ரொம்ப கரேஜ் வேணும். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் இன்னொரு பெரிய ட்ராஜடி வந்தது. அவரோட பேரண்ட்ஸ் இழந்தது அவரை மென்டலி ரொம்ப பாதிச்சதாம். ஒரு மனிதருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம போனாலே வாழ்க்கை ரொம்ப எம்டி ஃபீல் ஆகும். அதிலும் யங் ஏஜ்ல அந்த மாதிரி லாஸ் வந்தா அது இன்னும் பெயின்ஃபுல். அதுக்குள்ளேயே 19 வயசுல மேரேஜ் நடந்தது. ஆரம்பத்துல அந்த மேரேஜ் நல்லாதான் இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் லேட்டர் அது அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் மாறியதாக கெனிஷா கூறினாங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் படி அந்த ரிலேஷன்ஷிப்ல சீட்டிங் இருந்ததாம், மென்டல் டார்ச்சர் இருந்ததாம், எமோஷனல் பிரேக் டவுன் இருந்ததாம். அதிலும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காமலேயே இழந்துவிட்டதாக பேசினது பல பேரை எமோஷனல் ஆக்கியது. ஒரு மதருக்கு அந்த பெயின் எவ்வளவு பெரியது என்று வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஃபேஸ்ல இருந்து ரிகவர் ஆகாமலேயே வாழ்க்கைக்காக வேலை செய்ய வேண்டிய நிலை வந்ததாம். அந்த நேரத்துல தான் கெனிஷா சிங்கர் வேலை செய்ய ஆரம்பித்ததாக சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் 500 ரூபாய் சம்பளம் வாங்கி இரவு முழுக்க பாடியிருக்கிறேன் என்று அவரே எமோஷனல் சொன்னது நிறைய பேருக்கு சிம்பத்தி ஃபீல் கொடுத்தது. ஏன்னா கிளாமரஸ் இன்று சோஷியல் மீடியா வில் இருக்கும் ஒரு பெண்ணின் பின்னாடி இவ்வளவு பெயின்ஃபுல் ஸ்டோரி இருக்கும் என்று பலர் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஸ்லோலி மியூசிக் மற்றும் சோஷியல் மீடியா மூலம் ரெகக்னிஷன் கிடைத்து கொண்டிருந்த நேரத்துல தான் ஜெயம் ரவி பெயர் அவரோட லைஃப்ல கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏற்கனவே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரிலேஷன்ஷிப் பற்றி சில ரூமர்ஸ் சோஷியல் மீடியா வில் இருந்து கொண்டே இருந்தது. செப்பரேஷன், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் என்று பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அந்த டைம்ல ஜெயம் ரவி மற்றும் கெனிஷா டுகெதர் எடுத்த போட்டோஸ், அவுட்டிங்ஸ், கோவா ட்ரிப்ஸ், ஹீலிங் சென்டர் பிளான்ஸ் போன்ற விஷயங்கள் ஆன்லைன்ல சர்க்குலேட் ஆக ஆரம்பித்தது. இனிஷியலி பலர் அதை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ப்ரொஃபஷனல் கனெக்ஷன் என்று தான் நினைத்தாங்க. ஏன்னா கெனிஷா ஒரு ஹீலிங் தெரபிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட்ஸ் வந்தது. ஆனால் சோஷியல் மீடியா வில் காசப் பேஜஸ் இதை தொடர்ந்து பேச ஆரம்பித்ததும் சிச்சுவேஷன் வேற லெவல்க்கு போயிட்டது. இவர்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேஷன்ஷிப் என்ற கேள்விகள் அதிகமா வந்தது. இதுக்குள்ள சோஷியல் மீடியா முழுக்க ஆர்த்திக்காக சப்போர்ட் வேவ் உருவானது. பல பெண்கள் ஸ்டே ஸ்ட்ராங் ஆர்த்தி என்று போஸ்ட்ஸ் போட்டாங்க. சிலர் ஆர்த்தியை ஸ்ட்ராங் வுமன் என்று பிரேஸ் பண்ணினாங்க. ரசிகர்களும் எமோஷனல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பல வருட மேரேஜ், ஃபேமிலி இமேஜ், சில்ட்ரன் என்று எல்லாம் இன்வால்வ்ட் இருந்தது. ஆனா இந்த சப்போர்ட் போஸ்ட்ஸ்க்கு கீழே கெனிஷா போட்ட சில கமெண்ட்ஸ் தான் இஷ்யூ இன்னும் பெரிய கண்ட்ரோவர்சி மாற்றியது. ரசிகர்களும் எமோஷனல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பல வருட மேரேஜ், ஃபேமிலி இமேஜ், சில்ட்ரன் என்று எல்லாம் இன்வால்வ்ட் இருந்தது. ஆனா இந்த சப்போர்ட் போஸ்ட்ஸ்க்கு கீழே கெனிஷா போட்ட சில கமெண்ட்ஸ் தான் இஷ்யூ இன்னும் பெரிய கண்ட்ரோவர்சி மாற்றியது. குறிப்பாக ஒரு இன்ஸ்டாகிராம் காமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் ரொம்ப வைரல் ஆனது. அந்த காமெண்ட்ல கெனிஷா ரொம்ப ஆங்க்ரி ஹாஷ் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த பலர் ஷாக் ஆயிட்டாங்க.
இப்படி பப்ளிக் பேச வேண்டிய அவசியமா?ன்னு கேட்டாங்க. அதே நேரம் இன்னும் சிலர் வாட் எவர் த சிச்சுவேஷன் பப்ளிக் அபியூசிவ் கமெண்ட்ஸ் போடக்கூடாது?ன்னு கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க. இதற்கிடையில் ஆர்த்தி சைட் லீகல் ஆக்ஷன் பற்றியும் பேசப்பட்டது. கோர்ட் கேஸ், ஆன்லைன் அபியூஸ், டெஃபமேஷன் போன்ற வார்த்தைகள் சோஷியல் மீடியா வில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ சினிமா காசப் தாண்டி ஒரு சீரியஸ் பப்ளிக் கண்ட்ரோவர்சி மாறிவிட்டது. இப்போ பப்ளிக் லிட்ரலி 2 சைட் ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. ஒரு குரூப் ஆர்த்தி தான் விக்டிம், டிவோர்ஸ் அஃபிஷியலி கம்ப்ளீட் ஆகாம இருக்கும்போது இப்படி க்ளோஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் ஒரு மேரேஜ் பிரேக் ஆகுறதுக்கு ஒரே ஒரு பெண்ணை ப்ளேம் பண்ண முடியாது, ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும்னு கெனிஷாவை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா இந்த இஷ்யூல வெளியில இருந்து நமக்கு முழு உண்மை தெரியாது. நாம பார்க்கிறது சோஷியல் மீடியா கிளிப்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், காசப் பேஜஸ், வைரல் ரீல்ஸ் மட்டும் தான். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்தது, ரிலேஷன்ஷிப்ல உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருந்தது என்பது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த கண்ட்ரோவர்சி ஒரு முக்கியமான விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுது. சோஷியல் மீடியா ஜட்ஜ்மெண்ட் ஒரு மனிதரை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்தது, ரிலேஷன்ஷிப்ல உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருந்தது என்பது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த கண்ட்ரோவர்சி ஒரு முக்கியமான விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுது. சோஷியல் மீடியா ஜட்ஜ்மெண்ட் ஒரு மனிதரை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். தினமும் ட்ரோல்ஸ், மீம்ஸ், ஹேட் கமெண்ட்ஸ், அபியூசிவ் மெசேஜஸ் வந்துகொண்டே இருந்தா எந்த ஸ்ட்ராங் பர்சன் கூட ஒரு நாள் பிரேக் ஆகிடுவாங்க. அதனால தான் ஆன்லைன்ல யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல் இருக்கணும். இப்போ பிகெஸ்ட் குவெஸ்சன் என்னன்னா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட், ஆர்த்திக்கா, கெனிஷாவுக்கா, அல்லது இந்த இஷ்யூல எல்லாரும் எமோஷனலி ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்க ஆனஸ்ட் ஒப்பீனியன் ரெஸ்பெக்ட்ஃபுல் காமெண்ட்ல சொல்லுங்க. இது சினே டி. நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திப்போம்.